நம்ம இந்த வீடியோவில் பிஸ்கெட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஐஸ்கிரீம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக வீட்டிலேயே பண்ணக்கூடிய ஐஸ்கிரீம் தான். யார் வேணாலும் ரொம்ப சூப்பராக பண்ணிடலாம். இந்த ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு நான் 3 பேக்கெட் டைகர் பிஸ்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ParleG யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சின்னதாக என்ன பிஸ்கெட்ஸ் உங்களுக்கு கிடைச்சாலும் அந்த பிஸ்கெட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 3 பிஸ்கெட் பேக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பவுடராக பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இந்த பிஸ்கெட் பவுடரில் நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கணும். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நான் ஆல்ரெடியே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணி தான் நான் ஐஸ்கிரீம் பண்ண போகிறேன். இந்த ஃப்ரெஷ் க்ரீமை பிஸ்கெட் பவுடரில் ஆட் பண்ணி விட்டுறணும். நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருந்த அதே கப்பில் 1 கப் பால் வந்து ஆட் பண்ணணும். இதிலே 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கணும். கொக்கோ பவுடர் இல்லாதவங்க பரவாயில்ல, ஆட் பண்ண வேண்டாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இருக்கவங்க ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாதவங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இதை நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துடணும். உங்ககிட்ட ஐஸ்கிரீம் மோல்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மிக்சரை ஐஸ்கிரீம் மோல்டில் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லாததால் நான் இந்த மாதிரி சின்னதாக டம்ளர்ஸில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம நார்மலாக கப்பில் கூட இந்த ஐஸ்கிரீம் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு கப்லேயும் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் நான் எடுத்துக்கிறேன். அலுமினியம் ஃபாயில் இல்லாதவங்க நார்மலாக ஏதாச்சும் ஒரு கவர் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். கண்டிப்பாக அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணி இந்த டம்ளர்ஸை இந்த மாதிரி கவர் பண்ணி விட்டுறணும். அந்த டம்ளர்ஸில் வந்து சின்னதாக வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டு விட்டுறணும். அதுலேயே இந்த குச்சியை வந்து சென்டரில் ஆட் பண்ணி விட்டுறணும். ஸோ இந்த அலுமினியம் ஃபாயில் ஆட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா இந்த குச்சி வந்து ஸ்ட்ரெயிட்டாக நிற்கணுன்றதுக்காக மட்டும்தான். நீங்கள் நார்மலாக ஏதாச்சும் ஒரு பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீம் ஸ்டிக் இல்லாதவங்க பரவாயில்ல, இந்த மாதிரி தான் பண்ணணும்னு கம்பல்சரி கிடையாது. நம்ம நார்மலாக ஒரு கப்பில் கூட யூஸ் பண்ணி ஐஸ்கிரீம் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரீசரில் வச்சிடணும். இதை வந்து 6லிருந்து 8 மணி நேரம் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி விட்டுறணும். ஒரு 7 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. நான் எடுத்துடுறேன் ஃப்ரிட்ஜிலேருந்து. நீங்கள் டம்ளர்ஸ் யூஸ் பண்ணி ஐஸ்கிரீம் பண்ணுறீங்க அப்படின்னா அதிலேருந்து சீக்கிரமாக எடுக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு கப்பில் நார்மல் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த ஐஸ்கிரீம் டம்ளரை அதில் வச்சு லைட்டாக இப்படி திருப்பினீங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் எடுக்க சூப்பராக வந்துடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது அப்படின்னு. நான் சும்மா வீடியோ பர்பஸ்க்காக அது மேலே வந்து சாக்லேட் சிரப் ஆட் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் இது வந்து கப்பில் பண்ண ஐஸ்கிரீம். இது வந்து ரொம்ப நேரம் வெளியே வச்சதால லைட்டாக உருகிருச்சு. டெக்கரேஷனுக்காக சாக்கோ சிப்ஸை நான் மேலே ஆட் பண்ணி விட்டுறேன். இந்த சாக்கோ சிப்ஸ் கூட நம்ம சேனலில் ஆல்ரெடியே நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க அதை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுலேயே வந்து சாக்லேட் சிரப்பு நான் சும்மா கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ சூப்பராக வருது அப்படின்னு. ரொம்ப நேரம் வெளியே வச்சதால நல்லாவே மெல்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வெளியே எடுத்தது கட் பண்ணி பீஸ் போட்டுலாம் சாப்பிட்ணுன்னு இல்லை. நம்ம சின்ன கப்ஸில் கூட ஐஸ்கிரீம் பண்ணிவிட்டு அழகாக ஸ்பூன் போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். இந்த ஐஸ்கிரீம் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. நம்ம சேனலில் ஆல்ரெடியே மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த ரெசிபிஸ் பார்த்துட்டு பாரதி சிஸ்டர் வந்து ரொம்ப சூப்பராக ஐஸ்கிரீம் பண்ணி நமக்கு பிக்சர் ஷேர் பண்ணியிருக்காங்க. சிஸ்டர், உங்களுக்கு இந்த ஐஸ்கிரீம் ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் இந்த பிக்சர் ஷேர் பண்ணதுக்கு.
நெக்ஸ்ட் ஒன் வந்து கஜலட்சுமின்ற சிஸ்டர் வந்து சாக்லேட் கேக் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த சாக்லேட் கேக் பண்ணிவிட்டு அழகாக க்ரீம் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே சாக்லேட்டை வந்து நல்லா துருவி போட்டு மேலே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்ரியேட்டிவாகவே பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து சாக்லேட் டெக்கரேஷனுக்கு வந்து அவங்க பேக்கரி ஸ்டைலில் க்ரீம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நல்லாவே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா ஜெம்ஸ் சாக்லேட் வச்சு அழகாக குட்டி குட்டியாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர், இந்த பிக்சர் ஷேர் பண்ணதுக்கு ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபெமிலா ரோசின்ற சிஸ்டர் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு கேக் பண்ணியிருக்காங்க. கேக் நான் பார்த்ததுமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ரொம்ப அழகாக இருந்தது. சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த கேக்கை வந்து ஒரு பாத்திரம் யூஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, ஆனால் அது ரொம்ப அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வந்திருக்கு. அந்த கேக் டெக்கரேஷனுக்கு வந்து ராயல் ஐசிங் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அவங்களுக்கு ராயல் ஐசிங் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். நானே வந்து அது ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருந்தேன். ஆனால் ரோசி சிஸ்டர் வந்து நார்மல் விஸ்க் யூஸ் பண்ணி ரொம்ப எஃபர்ட் போட்டு அந்த க்ரீம் பண்ணியிருக்காங்க. மேங்கோ ஸ்பாஞ்ச் கேக் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். அதில் ஒரு டெக்கரேஷன் வந்து நான் ஸ்கொயரில் பண்ணியிருப்பேன். அதே மெத்தடில் இவங்க வந்து ரெட் கலரில் கிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து ரவுண்டாக வந்து 3 times வந்து ஒரு லேயர் மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அவங்க அந்த ஒரு ஸ்டிக்கை வச்சு இந்த டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து டபுள் லேயர் சாக்லேட் கேக் பண்ணியிருக்காங்க. லேயர்ஸ் வந்து நல்லாவே சூப்பராக தெரியுது. எனக்கு இந்த கேக் ரொம்ப பிடிச்சிருக்கு சிஸ்டர். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ சிஸ்டர், நீங்கள் இந்த பிக்சர் ஷேர் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட்டு ஃபாண்டன் கேக் ரெசிபி வந்து கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் சீக்கிரமாகவே. நீங்களும் நம்ம சேனல்ஸில் இருந்து ஏதாச்சும் ரெசிபிஸ் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா jkrecipe786@gmail.com நீங்களும் இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த ஐஸ்கிரீம் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.